வணக்கம். இது பரதி ஊடகத்தின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சுரேசலேவின் உடல்நிலை தொடர்பில் அவரது மனைவி கூறும் அதிர்ச்சி தகவல்கள். தமிழகத்தில் கடற்கரையோரத்தில் சடலமாக மீட்கப்பட்ட ஜாழ் நபர் இலங்கைக்கு அனுப்பப்படும் சடலம். மர்மமான முறையில் உயிரிழந்த இளம்பெண் வைத்தியர் காதலன் தலைமறைவு வெளியான தகவல்கள். வெளிநாடுகளில் பதுங்கியுள்ள முன்னாள் அமைச்சர்கள் குற்றவாளிகளை இலக்கு வைக்கும் அரசாங்கம். இலங்கையில் இன்று முதல் நடைமுறைக்கு வரும் புதிய உத்தரவுகள். ஜாலில் போடப்பட்ட செருப்பு மாலை காரில் எடுத்து சென்ற அர்ச்சுனா எம்பி. இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களின் விலை அமைச்சர் வெளியிட்ட அறிவிப்பு. தவறான முறைக்குட்படுத்தப்பட்ட மகள் மனவேதனையில் தந்தை உயிர் மாய்ப்பு மட்டுவிலில் கொடூரம். இனி தொடர்வன விரிவான செய்திகள். உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் முன்னாள் உளவுத்துறை தலைவர் சுரேசலேவின் உடல்நிலை தற்போது கவலைக்கிடமாக உள்ளது என அவரது மனைவி மனோரிசலே தெரிவித்துள்ளார். இரத்த உறைவு காரணமாக அவரது கை கடுமையாக வீங்கியிருப்பதாகவும் இதன் காரணமாக அவரது உடலின் மேற்பகுதி சரியாக செயற்படாததால் அவர் முற்றிலும் படுக்கையிலேயே முடங்கியிருப்பதாகவும் தெரிவித்தார். நோய்க்கான சரியான காரணம் இன்னும் வெளிப்படவில்லை என்றும் இதுகுறித்து விசாரிக்க ஸ்கேன் பரிசோதனை நடத்தப்பட்டுள்ளது என்றும் மனோரிசலே ஊடகங்களிடம் மேலும் தெரிவித்தார். நெடுந்தீவில் இருந்து கடற்தொழிலுக்காக சென்று காணாமல் போயிருந்த இலங்கை மீனவர் ஒருவரது சடலம் இந்தியாவில் கரையொதுங்கியுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறித்த மீனவர் கடந்த 11ஆம் தேதி நெடுந்தீவு பகுதியிலிருந்து கடற்தொழிலுக்காக சென்ற நிலையில் காணாமல் போயுள்ளார். இந்த மீனவர் தொடர்பில் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்ட நிலையில் விசாரணைகளுடன் தேடுதல் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வந்தன. இந்நிலையில் இன்றைய தினம் அவரது சடலமாக தமிழகத்தின் நாகப்பட்டினம் கடற்கரையில் கரையொதுங்கியதாக தெரிவிக்கப்படுகின்றது. உரிய விசாரணைகளின் பின்னர் அவரது சடலத்தை இலங்கைக்கு அனுப்புவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. கண்டி தெல்தெனிய பகுதியில் காரொன்றுக்குள் மர்மமான முறையில் உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட இளம்பெண் வைத்தியர் தொடர்பில் பல தகவல்கள் போலீசார் வெளியிட்டுள்ளனர். அம்பாறை வைத்தியசாலையில் பணியாற்றிய வைத்தியரான 33 வயதான சம்ஜா தர்ஷனி என்ற பெண்ணை 14ஆம் தேதி இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளதாக அடையாளம் காணப்பட்டுள்ளார். சந்தேக நபரான அவரது காதலன் கண்ணுருவ பகுதியைச் சேர்ந்த மென்பொருள் பொறியியலாளர் என்றும் அவர் தற்போது அப்பகுதியிலிருந்து தலைமறைவாகியுள்ளார் என்றும் போலீசார் தெரிவித்தனர். ஹோட்டலரியின் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது 16ஆம் தேதி இரவு சுமார் 9:50 மணியளவில் குறித்த பெண்ணின் காதலன் வருகை தந்து சுமார் 40 நிமிடங்கள் தங்கியிருந்த பின்னர் இரவு சுமார் 10:30 மணியளவில் மயக்க நிலையில் இருந்த அந்த பெண்ணை காரில் ஏற்றி அழைத்து சென்றுள்ளமே கண்டறியப்பட்டுள்ளது. இருவரும் சுமார் 8 மாதங்களுக்கு முன்பு காதலிக்க தொடங்கியதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர் பெண்ணின் உடலை கொண்டு செல்ல பயன்படுத்திய கார் அம்பாறை பகுதியில் வசிக்கும் அவரது மற்றொரு தோழிக்கு சொந்தமானது என்பதும் தெரியவந்துள்ளது. இதன்போது ஒரு முடிவெட்டப்படாத நிலையில் அவரது உடல் பாகங்கள் மேலதிக பரிசோதனைகளுக்காக அரசாங்க பகுப்பாய்வாளருக்கு அனுப்பப்பட்டுள்ளது. இது கொலை அல்லது வேறு ஏதேனும் காரணத்தால் ஏற்பட்ட மரணமா என்பது இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை என்றும் மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் கூறப்படுகின்றது. இத்தகைய சூழ்நிலையில் அவர் ஜூன் 3ஆம் தேதி நுவரெலியாவில் உள்ள ஹோட்டலில் தங்கியிருந்து தனது சகோதரரை தொலைபேசியில் அழைத்து தான் 3 நாட்களாக சாப்பிடவில்லை என்றும் அம்பாறை வைத்தியசாலையில் உள்ள ஒரு மனநல வைத்தியரை அழைத்து தான் கடுமையான மன அழுத்தத்தில் இருப்பதாகவும் கூறியதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனையடுத்து அங்குள்ள மருத்துவர் உடனடியாக அருகிலுள்ள வைத்தியசாலைக்கு சென்று சிகிச்சைக்காக ஒரு மனநல வைத்தியரை அணுகுமாறு அவரிடம் கூறியதாகவும் 16ஆம் தேதி மாலை சுமார் 4 மணிக்கு மேல் அவரது கைபேசி அணைக்கப்பட்டிருந்ததாகவும் உயிரிழந்த பெண்ணின் சகோதரர் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். அதன்படி அவரது காதலன் தின்னர் திசாநாயக்கவை கைது செய்ய போலீசார் பொதுமக்களின் உதவியை நாடி வருகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் நுவரெலியா பிரிவின் பொறுப்பு சிரேஷ்ட போலீஸ் கண்காணிப்பாளர் சமரகோன் பண்டாரவின் நேரடி மேற்பார்வையில் நடைபெற்று வருகின்றன. வெளிநாடுகளில் நீதிமன்ற பிடியாணையுடன் பதுங்கியுள்ள முன்னாள் அமைச்சர் மற்றும் குற்றச்சாட்டுக்குள்ளான நபர்களை இலக்கு மீள கொண்டுவர அவசர நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர்களுக்கு எதிராக மற்றும் பாதாள கும்பல்களுக்கு எதிராகவும் நீதிமன்றங்கள் பிறப்பிக்கும் ஒவ்வொரு பிடியாணைக்கும் போலீஸ் திணைக்களம் நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்றும் குறிப்பிட்டார். இலங்கையில் இருந்து மேற்கொள்ளப்படும் இறக்குமதிகள் தொடர்பான வெளிநாட்டு நாணய கொடுப்பனவுகளை மிகவும் திறம்பட கண்காணிப்பதற்காக அரசாங்கம் புதிய ஒழுங்குமுறைகளை அறிமுகப்படுத்தி வர்த்தமானி அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டுள்ளது.
நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் என்ற ரீதியில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கட்டுப்பாட்டு சட்டத்தின் கீழ் இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டது. அத்துடன் அந்த பரிவர்த்தனைகள் தொடர்பான அனைத்து தகவல்களையும் இலங்கை சுங்க திணைக்களத்திற்கு அறிவிப்பதும் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அதன்படி இறக்குமதியாளரின் வரி அடையாள எண், முகவரி, பயனாளர் பற்றிய விவரங்கள், வங்கி மற்றும் கிளை குறியீடுகள், கொடுப்பனவு தொகையின் நாணய வகை, கொடுப்பனவு மற்றும் விநியோக நிபந்தனைகள், கொடுப்பனவு திகதி, தற்காலிக விலைப்பட்டியல் எண் மற்றும் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களின் விவரங்கள் உள்ளிட்ட தகவல்களை வங்கிகள் மூலம் சுங்க திணைக்களத்திற்கு வழங்க வேண்டும். இவ்வாறான பதிவு இல்லாத இறக்குமதியாளர்களுக்கு வர்த்தக வங்கிகள் மூலம் முற்பனவு கொடுப்பனவுகளை மேற்கொள்வதற்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்றும் புதிய ஒழுங்குமுறைகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கையின் மூலம் இறக்குமதி துறையில் வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்கவும் வெளிநாட்டு நாணயம் வெளியேறுவதை முறையாக கண்காணிக்கவும் அரசாங்கம் இலக்கு வைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜாலில் தனது பதாகைக்கு செருப்பு மாலை அணிவித்திருந்த பதாகையை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா ராமநாதன் அதனை கிழித்து தனது காரில் எடுத்து செல்லும் காணொலிகள் சமூக ஊடகங்களில் வெளியாகியுள்ளது. ஜாழ்ப்பாண நகரை அண்டிய பிரதான வீதியில் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை அர்ச்சனா ராமநாதனின் 10 அடி உயர பதாகை வைக்கப்பட்டு அதற்கு செருப்பு மாலை அணிவிக்கப்பட்டுள்ளது. ஜாழ்ப்பாணத்தில் நடைபெறும் ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் தகாத வார்த்தை பிரயோகங்கள், சபை நாகரிகமின்றி செயற்படுதல், கூட்டங்களை குழப்புதல் போன்ற செயல்களில் அர்ச்சனா ராமநாதன் செயற்பட்டு வருவதாக பரவலாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகின்ற நிலையில் சில மர்ம நபர்களால் இந்த செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக சில தரப்பினர் விமர்சித்துள்ளனர். இவ்வாறான நிலையில் அர்ச்சனாவின் 10 அடி உயர பதாகைக்கு செருப்பு மாலை அணிவிக்கப்பட்டு பிரதான வீதியில் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் காலை 10 மணியளவில் பதாகை வைக்கப்பட்டிருந்த இடத்திற்கு தனது காரில் வந்த அர்ச்சனா ராமநாதன் பதாகையை கிழித்தெடுத்து தனது காரில் எடுத்து சென்றுள்ளார். மே மாதம் 15ஆம் தேதிக்கு முன்னர் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களின் விலைகள் குறித்து நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் அனில் ஜயந்த பெர்னாண்டோ கருத்தொன்றை வெளியிட்டுள்ளார். வாகன இறக்குமதியை இடைநிறுத்துவதற்கான எந்தவொரு முடிவையும் அரசாங்கம் எடுக்கவில்லை என குறிப்பிட்ட அவர், கடன் கடிதங்கள் திறப்பதில் பாரிய அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளையும் மறுத்துள்ளார். இந்த முடிவை தொடர்ந்து அண்மை கால இறக்குமதி தேவைகள் ஏற்கனவே குறைவடைந்து வருவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றது. இந்த தற்காலிக மேலதிக கட்டணமானதொரு வரியாக அறிமுகப்படுத்தப்படவில்லை. அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் மதிப்பில் தேவையற்ற அழுத்தம் ஏற்படுவதை தடுப்பதற்கான ஒரு குறுகிய கால நடவடிக்கையாகவே இது மேற்கொள்ளப்பட்டது. தனிப்பட்ட பயன்பாட்டிற்காக வாகனங்களை இறக்குமதி செய்பவர்கள் தங்களது இறக்குமதிகளை 3 மாதங்களுக்கு ஒத்திவைக்குமாறு அரசாங்கம் கேட்டுக் கொண்டுள்ளது. மட்டக்களப்பில் தனது மகள் நபரொருவரால் தவறான முறைக்கு உட்படுத்தப்பட்டதை அறிந்த தந்தை தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், காத்தான்குடி காவல் பிரிவில் உள்ள பிரதேசம் ஒன்றில் வசித்து வரும் 54 வயதுடைய ஆணொருவர் அதே வீதியில் உள்ள 12 வயது சிறுமியின் வீட்டிற்கு வழக்கமாக சென்று வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் குறித்த 12 வயது சிறுமியின் வீட்டிற்கு அவர் சென்றுள்ளார். அப்போது அந்த சிறுமியின் பெற்றோர் வெளியில் சென்றிருந்த நிலையில் சிறுமியும் அவரது நண்பியான பக்கத்து வீட்டைச் சேர்ந்த 10 வயது சிறுமியும் தனிமையில் இருந்துள்ளனர். இதன்போது சிறுமியின் பெற்றோர் இல்லாத சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி குறித்த நபர்ந்த 12 வயது சிறுமியை தவறான முறைக்கு உட்படுத்தியதுடன் பக்கத்து விட்டு 10 வயதுடைய சிறுமியின் கையை பிடித்து இழுத்துள்ளார். இதனையடுத்து அந்த 10 வயது சிறுமி அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார். இதன் பின்னர் 12 வயது சிறுமிக்கு நடந்ததை பார்த்து பக்கத்து விட்டு 10 வயது நண்பியான சிறுமி பாடசாலையில் அவரை பகடி கேலி செய்து வந்துள்ளார். இந்த விவரம் ஆசிரியருக்கு தெரிய வந்ததை அடுத்து அவர் பாதிக்கப்பட்ட சிறுமியின் தாயார் அழைத்து விடயத்தை தெரியப்படுத்தியுள்ளார். இதனைத் தொடர்ந்து திருமணம் முடித்து மனைவியை விவாகரத்து செய்துள்ளவரும் ஒரு கையும் காலும் இயங்காத நிலையில் உள்ளவருமான 54 வயதுடைய விசேட தேவையுடைய குறித்த சந்தேகமரை நேற்றைய தினம் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இதேவேளை பாதிக்கப்பட்ட 12 வயது சிறுமியின் தந்தையர் தனது மகளுக்கு நடந்த கொடூரத்தையும் அவமானத்தையும் தாங்க முடியாமல் நஞ்சறிந்து உயிரை மாய்த்துக் கொண்ட நிலையில் நேற்றைய தினம் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். உயிரிழந்த பாதிக்கப்பட்ட சிறுமியின் தந்தை ஏற்கனவே ஒரு கொலை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டவர் என்பதும் அவர் மாதத்தில் ஒரு நாள் காவல் நிலையத்திற்கு சென்று கையெழுத்திட்டு வந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது.